ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. ஒரு மனித பிறவியாக பிறந்தவன் இவன் மனிதனாக பிறந்தான், மனிதனாக வாழ்ந்தான், மனிதனா போய்விட்டான் என்று இருப்பவர்கள் பேச வேண்டுமென்றால், ஒரு மனிதனுடைய கஷ்டம் கேட்கும்போது நம்ம கண்களில் கண்ணீர் வர வேண்டும். இன்னொருவனுடைய கஷ்டம் கேட்டதும் இதயம் வலுவாக மாற வேண்டும். அவனுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்று ஒரு எண்ணம் வர வேண்டும். அதை இல்லாமல் வாழும் வாழ்க்கை ஒரு மனித பிறவியினுடைய வாழ்க்கை அல்ல. அப்படிப்பட்ட மனிதன் அவனுக்காக மட்டும் வாழாமல் பிறருடைய நலனுக்காகவும் வாழ வேண்டும். எப்போது மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணம் இருப்பவனுக்கு பஞ்சபூதங்கள் எப்போதுமே காவல் காத்து கொண்டே இருக்கும் என்று ஒரு மகான் சொன்ன வார்த்தை அவ்வளவு உயர்ந்தது. பிறருக்கு உதவி செய்வதென்றால் நண்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உலக பணக்காரர்களிலேயே 75% என்டர்பிரன்யூரியர்ஸ், 15% இன்வெஸ்டர்ஸ், 7% அத்லெட்டிக்ஸ், 3% ஆக்டர்ஸ், 0% எம்ப்ளாயீஸ், அதாவது கேவலம் சம்பளம் மட்டும் வாங்கி பணக்காரர்களானவங்க நம்ம சரித்திரத்திலேயே இல்லை. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிகம் ரிச், டோன்ட் டிபெண்ட் ஓன்லி ஆன் சேலரி ப்ளீஸ். இன்னொரு விஷயம், ஒரு கோவிலுக்கு போயிருக்கும்போது மகன் சொல்கிறான், கடவுள் எனக்கு தென்படவில்லை அப்பா என்று சொன்ன உடனே அப்பா அவனுடைய தோள் மேலே ஏற்றிக்கொண்டு அவனை தரிசனம் செய்ய சொல்லுவார். அந்த சின்ன வயசுலே நமக்கு தெரியாது நாம் உட்கார்ந்திருப்பதே ஆண்டவனுடைய தோள்கள் மேல் என்று. தாய் தந்தையருக்கு கோவில்கள் கட்டி பூஜிக்க வேண்டாம். அவங்களே கோவில்கள் முன்னாடி பிச்சை எடுக்காமல் பார்த்து கொண்டாலே போதும்டா சாமிகளா. தாய் தந்தை தான் எல்லோரை விட உயர்ந்தவர். அவர்களுக்கு நீதான் சேவை செய்ய வேண்டும். ஆண்டவனுக்கு சேவை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவருக்கு சேவை செய்வதற்கு ஏகப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். இந்த பிறவியை தந்த தாய் தந்தையர்களுக்கு கஷ்டம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கும்படி பார்த்துக்கொள். புண்ணியம் என்பது எங்கிருந்தோ வராது. அவர்களுடைய சேவையில்தான் அனைத்து தான தர்மங்களை விட அதிகமாக புண்ணியம் வரும். அடுத்த பிறவியில் நீ ஒரு மகானாக பிறந்து நீ சேவைகளை அடைவாய் நண்பா. இது முற்றிலும் உண்மை. நன்றி, நன்றி, நன்றி.